குறள் கூறும் அறம். சென்ற பதிவில் ராவணன் வாலியைக் கண்ட நாம் இனி கீசகன் என்பவன் பிறர் மனைவியை விழைந்து அதர்மம் புரிய நினைத்தவனின் நிலையை பார்ப்போம். ராவணனை போன்றே கீசகன் என்பவன் திரௌபதியை அதர்மத்தால் அடைய நினைத்து மாண்டான். இது மகாபாரதம் கூறும் கதை. பாண்டவர்கள் அஞ்ஞாதவாசத்தில் விராடராஜனுக்கு உதவி செய்து கொண்டு மச்ச தேசத்தில் மறைந்து வாழ்ந்த சமயம் திரௌபதியை கீசகன் என்பவன் ஆசைப்படுகிறான். திரௌபதி சைரந்திரியாக விராடராணியான சுதேஷ்ணையிடம் அவள் இட்ட பணியை செய்து வந்த சமயத்தில் விராடனின் சேனாதிபதியும் சுதேஷ்ணையின் சகோதரனுமான கீசகன் தற்செயலாக திரௌபதியை காண அதிரூபவதியான அவளை அடைய நினைத்து பலவாறாக தகாத வார்த்தைகளை பேசுகிறான். திரௌபதியோ தன்னை ஆசைப்படுவது தகாது என்பதையும் தான் ஏற்கனவே மனமானவள் என்பதையும் கூறி தர்மத்தை போதிக்கிறாள். அவன் கேட்பதாக இல்லை. தானும் தன் மனைவிகளும் திரௌபதிக்கு அடிமை என்றும் இந்த ராஜ்யத்தின் தலைவியாக அவளை மாற்றுவதாகவும் பலவாறாக பிதற்ற திரௌபதியோ தனக்கு கந்தர்வர்கள் நாயகர்கள் என்றும் தன்னை ஆசைப்படுவது தெரிந்தால் ஒரு நொடு பொழுதில் கீசகனை கொன்று விடுவார்கள் என்றும் தவறான காரியத்தை செய்யாதே என்றும் புத்திமதி கூறுகிறாள். ஆனால் கீசகனோ தன் சகோதரியின் உதவியுடன் நயவஞ்சகமாக திரௌபதியை அடைய நினைக்கிறான். சகோதரனான கீசகனுக்கு சுதேஷ்ணையும் புத்திமதி சொல்லி பார்க்கிறாள். அவன் கேட்பதாக இல்லை. வேறு வழியின்றி சுதேஷ்ணை திரௌபதியிடம் ஒரு வேலையை செய்யுமாறு கூறி கீசகன் வீட்டிற்கு அனுப்ப அவன் தகாத முறையில் நடக்க திரௌபதி அவனிடமிருந்து தப்பித்து அரச சபைக்கு ஓடுகிறாள். பலர் காண பின்னாலேயே துரத்தி வந்த கீசகன் அவளை எட்டி உதைக்க மறைந்திருந்த பாண்டவர்களுக்கு அடங்காத கோபம் உண்டாயிற்று. விராடராஜனுக்கும் அங்குள்ள மக்களுக்கும் கீசகனிடத்தில் ஒருவித பயம் இருந்தது. விராடனால் பலத்தினால் கொழுத்திருந்த கீசகனை தண்டிக்க முடியவில்லை என்றாலும் நல்வார்த்தைகளை சொல்லி தடுக்க பார்த்தான். ஆனால் நடக்கவில்லை. மச்ச தேசத்து அரசே, நீர் கீசகன் விஷயத்தில் அரசனைப் போலவே நடந்து கொள்ளவில்லையே, ஏன் என்ற வினாவை திரௌபதி எழுப்புகிறாள். தர்மத்தை மீறி நடந்த கீசகனை அரசன் தண்டிக்க வேண்டும் என்றெல்லாம் கோபத்தோடு பேசுகிறாள். அங்கு குழுமியிருந்த மக்கள் அவளை பாராட்டியதோடு அரசனை நிந்தித்தார்கள். சிலர் கீசகனையும் சிலர் சுதேஷ்ணையையும் நிந்திக்க பீமன் மட்டும் இரகசியமாக ஒரு திட்டம் தீட்டி அதனை செயல்படுத்த நினைக்கிறான். திரௌபதி கீசகனை சபிக்காமல் இருந்தாள். காரணம், சபித்தால் தன் தவத்தை இழக்க நேரிடும் என்று நினைத்து கீசகனை சபிக்காமல் பொறுமையை கடைபிடித்து பீமன் சொன்னபடி செய்ய தீர்மானித்தாள். பொறுமையே தர்மம், பொறுமையே தனம், பொறுமையே யஜ்ஞம், பொறுமையே சத்தியம், அதுவே நல்லொழுக்கம் என்று வேதம் கூறியதை நினைவு கூர்ந்து பொறுமை காத்தாள். தன் கணவர்களின் கருத்தை அறிந்தே கீசகனை சபிக்காமல் இருந்தாள். சர்வ வல்லமை பெற்றிருந்தும் அதனை வெளிக்காட்டாது நியமத்தை மீறாமல் இருந்தாள். பீமனின் திட்டப்படி அன்றிரவு கீசகனை நடன சபைக்கு வரவழைத்தாள். பீமன் பெண் வேடம் பூண்டு காத்திருந்தான். கீசகன் பீமசேனனை திரௌபதி என நினைத்து அருகில் செல்ல உடனே அவனை பிடித்து இழுத்து கன்னத்தில் அறைவிட்டான் பீமன். அதிலேயே கதி கலங்கி போனான் கீசகன். சற்றும் எதிர்பார்க்காத அடி. இருவருக்கும் கை சண்டை நடந்தது. கட்டி புரண்டு கீழே விழுந்தனர். மதம் கொண்ட யானை போல் பீமசேனன் கீசகனை பற்றி இழுத்து உலுக்கியதால் வலுவிழுந்த கீசகன் வீழ்ந்தான், மூர்ச்சித்தான். பிறகு உயிரிழந்து கீழே விழுந்தான். கைகால்கள் தனியாகவும் தலையும் கழுத்தும் தனியாகவும் பிண்டமாக விழுந்தான். மாற்றான் மனைவியை அடைய நினைத்த கீசகனுக்கான தண்டனை இது. கந்தர்வர்களே சினம் கொண்டு கொன்றதாக புனையப்பட்டது.
இவ்வாறாக கீசகன் மடிந்தான். பிறனில் விழைந்தமைக்கு கிடைத்த கடினமான தண்டனை இது. ஜெய் ஸ்ரீ ராமானுஜா.